ஹாய் கைஸ், நம்ம மூவியில் கரகம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டபுளில் இப்போ அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப ஜாலியாக தன்னோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நியூ இயர் வருது. அந்த நியூ இயர் நைட்டில் அப்படியே சரக்கு அடிச்சுட்டு பார்த்தா சுடுகாட்டு பக்கம் போயிடுறாங்க. அது ஒரு கிறிஸ்டின் சுடுகாடு. அங்கே போய் பார்த்தா சரக்கு அடிச்சுட்டு அவங்க பண்ணுற அலப்பறையில் ஒரு 4, 5, 6 அந்த கிறிஸ்டின் கல்லறையில் ஊன்றிருப்பாங்களே அந்த சிலுவையை தூக்கி எஞ்சிடுறாங்க. உடனே அதுலேருந்து பேய் வந்துடுது. உடனே எங்கே போனாலும் துரத்துது. இது எப்படியாவது பழி வாங்கணுன்ட்டு. இப்போ இறுதியில் இந்த பேய்கிட்ட இருந்து எப்படி இந்த 2 ஃப்ரெண்டு தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தா செகண்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. இந்த பேய் துரத்துறது, அதில் வர அந்த காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்ம சிரிக்க வைக்கிறாங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற அந்த அலப்பறம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அந்த சரக்கு அடிச்சுட்டு அப்படி உளுந்து கிடந்து அப்படி இப்படின்னு பிறண்டு அதில் ஒரு காமெடி நல்லா இருக்குது. இந்த பேயெல்லாம் காமெடி பேயாக வருது. சீரியஸான பேயாக இல்லை, நம்மளை பயமுறுத்தலை, காமெடி சிரிக்க வைக்கிற பேயாக வருது. அதனால் படம் பார்க்கறது நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் நல்லா இருக்குங்க. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. பேய் படத்துக்கு கொண்டாந்து அந்த பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோகிராஃபிக் சூப்பரான ஒரு சில கொடுத்துருக்காங்க. அந்த பேய் வரது அதெல்லாம் அழகாக காமிச்சிருக்காங்க. அது நல்லா நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு மூமெண்ட்ஸ் ஒரு சீன் நல்லாயிருக்கும். அந்த பேய் உங்களை துரத்துறது, எங்கே போனாலும் விடாத கருப்பு மாதிரி துரத்திட்டே இருக்குங்க. அது நல்லாவே இருக்குது. அது நல்லா கனெக்ட் ஆகுது. பார்க்குறதுக்கு நல்லாவே சூப்பரான சீன்ஸாக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப்ங்க. ஏன்னா அந்தளவுக்கு கதைக்கு வரது கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிறாங்க. என்ன தான் டூரேஷன் கம்மியாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்மளை சொதப்பிட்டாங்க, அலைய விட்டாங்க. பார்த்தா ஒரு சில சீன்ஸில் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஒரு சில சீன்ஸில் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் நீங்களும் பக்காவாக கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஹைப் மூவ்மெண்ட் ஏற்றினாலும் படம் நல்லாவே வந்திருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரீன் கொஞ்சம் சொதப்படத்தை இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. கேமரா பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.